நான் ஓடி ஓடி உடம்பெல்லாம் இழைச்சி போச்சுண்ணே. நான் ஓடி வரணுமா? அண்ணே, எனக்கு ஓடி அந்த உடம்பு உப்புதுண்ணே. இவன் போய் சொல்றான். பேசாம வாங்கடா. பாச்சா, அண்ணங்கிட்ட என்னடா ஒரே தொல்லியா போச்சு. ஓட விட்டே பெண்டு இருக்கிறாரு. இது தப்பிச்சதுக்கு வேற வழியே இல்லையா? கவலைப்படாரா கொங்கா, வருஷம் பூரா ஓடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? அது ஒண்ணுக்கு பாரு, உன்ன மாதிரி ஒரு பூச்சி. அதுதான் இப்படி வா. உங்க ரெண்டு பேரும் இப்படி பெண்ட் எடுத்தா சரியா வருவீங்க. பாச்சா பூச்சி, என்னடா நான் மட்டும் எங்க போயிட்டாங்க? இன்னையா வண்டி வச்சிருக்கிற? அண்ணாத்த கூட ஓடணுமேனு பயந்துக்கிற ஆட்டோ புடிச்சா பெட்ரோல் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இத மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கேப்பியா? பூச்சி, அண்ணா பாத்து தர்றேன், சீக்கிரம். அங்கேயே தள்ளிங்கிற, இங்க வந்து தள்ளி. பின்னாடி வந்து தள்ளியா? புரியா 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 புரியா. பாப்பா, நல்ல சிவா, என்ன இவ்வளவு லேட்டு? என்னப்பா ரவி, சிங்கப்பூர் ட்ரிப் எல்லாம் பிரமாதமா இருந்ததா? ஓ, வெரி நைஸ். ஆமா, நீங்க எப்படி கருத்துட்டீங்க? என்னது கருத்துட்டா? நீயா சொல்றா? ஏண்டா, இதுக்கு முன்னாடி என்ன கோல்டு கலர்ல இருந்தா? பெத்த அப்பனுக்கு முன்னாடியே வருங்கால மாமனாருக்கு ஐஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. பழச்சுக்கூடா நீ. அங்கிள், பிரியா நல்லா இருக்காளா? இத முதல்ல கேட்க வேண்டியது தானே, எதுக்கு வீணா ஐஸ் எல்லாம் வச்ச? அவ ரொம்ப நல்லா இருக்கா. ஆக போன காரியங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? ஹலோ அங்கிள். ஹலோ. How are you, Ravi? Fine. Daddy, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். ரவி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, கார்ல போய் இறங்கிக்க. ஏம்மா, உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் கம். டாடி, வரேன் அங்கிள். பாப்பா, ஏன்பா இதுங்க ரெண்டு எப்போ ஒண்ணு சேர்த்து வச்சு போற? 2 பேரும் ஒன்னா தானே போறாங்க. நல்ல சிவா, பிரியாவுக்கு இந்த வருஷம் கடைசி பரீட்சைக்கு அப்புறமா தான் மத்ததெல்லாம் நான் பிடிவாதமா இருக்கிறா. ஏய் மிஸ்டர், பைக்க பின்னால எடுக்க போறியா இல்லையா? சி மேடம், நாங்க வந்தது கரெக்ட். நீங்க தான் நோயற்றில வந்திருக்கீங்க. காரை பின்னாடி எடுங்க. இதோ பால்பா, என்கின்னா வா, நோ என்கின்னா வராத. புரிஞ்சுங்க? கேள, பின்னால எடுயா. டேய், நீங்க என்ன சொன்னாலும் எங்க வண்டி இங்க இருந்து 1 இன்ச் நகராது. நாங்க யாரும் தெரியாம பேசுறீங்கல்ல? அந்த நான் கண்டுட்டு வர்றேன். மனுஷன் என்னடா சொன்னேன்? மிஸ்டர், பக்கத்துல பொண்ணு இருந்தா உடம்புல சூடு ஏறது சகஜம். ஆனா வார்த்தையில சூடு ஏறக்கூடாது. அப்புறம் அந்த சூட நான் தணிக்க வேண்டியதா இருக்கும். ஏய் மிஸ்டர், நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ராங்கா பேசுற நீ? ரவி, புரியாம அவங்களோட சண்டை போடாதீங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க ரவுடி பசங்க. இதுக்கு பேர் தான் ரவுடித்தனம். இத நான் செய்யாமலே நீ என்ன ரவுடின்னு சொன்ன, அதுதான் செஞ்சு காட்டு. இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? முடியாது. எப்பவுமே நாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். மரியாதை நாங்க அதே ஜாதி தாயா. வந்த உன் வேலையை காட்டு. ஹலோ, என்னத்த அப்படி பாத்துங்க இருக்கிற? அவர் போனது சாதாரண, நான் எப்படி போறேன்னு பாத்துக்க. மார்னிங் பிரியாம்மா. பிரியாம்மா,
என்ன இதெல்லாம்? பால், டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், ஓவல், போன்விட்டா. இதில் எது வேண்டும் சொல் மனமே. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெட்ரூம்ல படுக்கிறீங்க. நீங்க எந்த பெட்ரூம்ல படுத்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ வச்சு அலைய வேண்டியது இருக்கு. அது சரி, இந்த கண்ணாடி மாத்த சொன்னீங்க, ஏன் மாத்தல? ஏன் முகமெல்லாம் நல்லா தானே தெரியுது? ஏன் முகம் தெரியுதியா? மத்ததெல்லாம் தெரியலேங்கிறீங்களா? என் கால் கொலுசு தெரிய மாட்டேங்குதே. அம்மா, கண்ணாடி கம்பெனிக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் மாத்திடுவாங்க. சரி சரி, அப்பா எங்காச்சா? எழுந்தாச்சு. ஹலோ, நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். குட் மார்னிங், குட் மார்னிங். என்னது டெண்டரா? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது இல்லாம என் பார்ட்னர் நல்ல சிவத்தை முடிவு கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. அவர் ஓகேன்னா ஓகே தான் சொல்லிட்டே இருக்கிறல்ல. அப்புறம் என்ன சார், உங்களே இல்ல, கோச்சுக்காதீங்க. என்னம்மா விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? இத பார், இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள். பூஜை ரூம்ல மாலை எல்லாம் வச்சிருக்கிற. போய் குளிச்சுட்டு ஒழுங்கா பூஜை பண்ணு, போமா. சாரி டாடி, இதோ ஒரு செகண்ட்ல குளிச்சுட்டு அம்மா படத்துக்கு பூஜை பண்ணிடுறேன். ஓகே? காமாட்சி கருணா விலாசினி காமகோட்டி பீட்டவாசினி. நேத்து குடிச்சீங்கல்ல, இன்னைக்கு முழுக்க என்னோட பேசாதீங்க. என்ன பிரியா மகள, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் பிசினஸ் விஷயம், 1000 மண்டவலி. பார்ட்னர் லேசா ஊத்தி விட்டாருன்னு சொல்லிட்ட, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறான். இத பார், நான் ஓன அழுகுறேன். சரி சரி, மன்னிச்சுட்டேன், போங்க. இந்த இடத்த சக்கரவர்த்தி ஐயா உங்களுக்கு கொடுத்தா கூத்தும் கும்மாளம் அடிக்கிறீங்க. இந்த இடம் உடனடியா எங்களுக்கு தேவை. ஏன்னா பாப்பா குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். புரியலையா? நீச்சல் குழந்தையா? அது சரிங்க, நாங்க இதுவரைக்கும் குடியிருந்ததுக்கு ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனாலதான் காலி பண்ண சொல்றோம். சரி, இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அப்படிங்களா? அப்ப உங்க எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஆளுக்கு ஒரு கார் தர்றேன், எல்லாரும் தங்கிக்கிங்க. யோ, என்ன விளையாடுறீங்களா? இடத்த காலி பண்ணீங்கன்னா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப மட்டும் நாங்க என்னையா தப்பு பண்ணிட்டோம்? தப்பு பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஏரியாவுல பொறுக்கியும் ரவுடியும் அதிகமாயிட்டாங்க. யோ, உன் மிரண்டலுக்கு பயந்து இந்த இடத்த நாங்க காலி செய்ய மாட்டோம். இன்னும் செஞ்சுக்கிறோ அதை செஞ்சுக்கோ. இன்னாங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நோட்டீஸோட வர்றேன். இந்த இடத்தை நீங்க காலி பண்ணல, புல்டோசரை வச்சு இடிச்சிருவேன். இப்படி வாயடைச்சு போயிருந்தா எப்படி? தம்பி, இந்த நிலத்துக்கு உண்டான விலை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆளு கொஞ்சமா போட்டு கொடுத்துடலாமே. இந்த விலையை உங்களால கொடுக்க முடியாது. இந்த இடத்துக்கு என்ன விலை? அப்படி கேளு, என்ன விலைன்னு சொல்றேன். இப்படி கொஞ்சம் வர்றியா? நீ வரமாட்ட, நானே வந்துடுறேன். விலையை சொல்றேன், பதறாம கேளு. நீங்க பண்ண கலாட்டாவில பிரியா மனசு உடைஞ்சு போச்சு, பயங்கர கோபத்துல இருக்கு. இப்ப நீ நேர வீட்டுக்கு வந்து எங்க பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போகும். யாரும் இடத்த காலி பண்ண வேணாம், புரிஞ்சுதா? தம்பி, இதெல்லாம் விவரம் தெரியாம அதிக விலைக்கு ஒத்துக்க போற? யோ, நீ சொல்ற விலை ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு வாரம் டைம் கொடு. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க, வரேன். ஆனா வேலை அதுதான், வரட்டா? கிட்ட வராதீங்க, அங்கே நில்லுங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நீ கமிஷனே கூப்பிடு, நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா 10 மைலுக்கு அந்தாண்டதான் ஸ்டேஷனே இருக்கு. ஆனா அது சுக்கு 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 சுக்கு. மேடம் புரியல? ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன். யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? தனியா வந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? நல்ல வேலை என்ன சொல்லல, ஒண்ணு சொல்லி இருக்குது. பேபி, வாட் இஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பிளடி டேம் இட். ஹலோ டாமிட், எங்க அண்ணன் ஏன் இங்க உன்னை கடத்திட்டு வந்தார் தெரியுமா? ஆமா, அந்த தடியங்கிட்ட நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், உன் குடும்பத்தையே இங்கே கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. குப்பை மேடை கடந்த இடத்த ஏழைங்க கஷ்டப்பட்டு அது குடியிருக்கிற இடமா மாத்தனா உன் இடம் என் இடம்னு ஏழமா போடுறீங்க. இதுல வேற நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன இருமாப்பு? சுருக்கமா சொல்றேன், ஏழைங்க இடத்தை அவங்களுக்கே எழுதி கொடுக்கணும். என்னங்க? ஆனா மன்னிப்பு மட்டும் எங்க தலைவர்கிட்டயும்
இந்த பாச்சா பூச்சிட்ட கேட்டாதான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுட்டுடு. அவன் போய் சொல்றான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுடுறியா? மரியாதையா வழிய விடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். இது தீபாவளிக்கு அவனை விளையாடி துப்பாக்கி. உன்னால முடிஞ்சா சுட்டுக்கோ. நான் அங்க இது மாதிரி எத்தனையோ பார்த்தாச்சுப்பா.